நீங்க ஒரு டிசிஷன் எடுத்து அப்புறம் அதே டிசிஷனை பார்த்து பயந்துருக்கீங்களா? நம்ம கன்ஃபியூஸா இருக்கிறது வெளியே தெரியாது, ஆனா நமக்கு நல்லாவே தெரியும். மார்னிங்ல ஒரு முடிவு எடுப்போம், ஈவினிங்ல அதே முடிவு மேல டவுட் வரும். ஒரு பக்கம் கிளாரிட்டி இருக்கும், இன்னொரு பக்கம் பயம் இருக்கும். ஒரு டிராபிக் சிக்னல்ல கிரீனும் ரெட்டும் சேம் டைம்ல எரிஞ்சா நம்ம இப்போ மூவ் பண்ணணுமா இல்ல ஸ்டாப் ஆகணுமா? இல்ல நம்ம மூவ் ஆகுறதுனால மத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வருமானு தெரியாம ஸ்டக் ஆகி நிப்போம். இப்படிதான் டபுள் மைண்டும் நமக்குள்ள இருக்கும்போது நாமளும் ஸ்டக் ஆகி நிப்போம். இதுதான் பைபிள் அழகா சொல்லுது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:8. மைண்ட் அமைதியா இருக்கும் போது இது பயமா இல்ல கிளாரிட்டியான்னு நமக்கு நல்லா புரியும். சில ஆன்சர்ஸ் அமைதியில தான் வரும். இது உங்களுக்கு கொஞ்சம் காமா ஃபீல் பண்ணுனா லைக் பண்ணலாம். இந்த மாதிரி அமைதியான தாட்ஸ் இன்னும் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.